ஹலோ டூட்ஸ் கடைசியாக NI10ல் வந்து ஒரு ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து டுட்டோரியல் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் அதுக்கான ஒரு லீட் கொடுத்துருந்தேன். என்னென்னா ஒரு ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஜாப் அப்ளை பண்ணுறது, அதுவே ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டை வச்சு ஒருத்தர் வந்து ஜாப் அப்ளை பண்ணி ஓவர் நைட்டில் ஒரு 57 இன்டர்வியூ வந்து ஷெடியூல் ஆச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் அது எப்படி டீட்டெயிலாக போடுங்கன்னு சொல்லி நிறையவே என்னை வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் அதோட டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஜாப் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணுறது, எப்படி ரெஸ்யூம் அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான டூல் வந்து NI10. லாஸ்ட் வீடியோ NI10 எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதில் எப்படி பேசிக்காக வந்து அந்த யூஐயில் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், எடிட்டரில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், என்னை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த டூலை வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம். இப்போ NI10 உள்ளே வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து NI10 எடிட்டர் வியூ. நான் ஓவராலாக இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை ஒரு டெமோ மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணி காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 போயிடலாம். பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரிகர் ஆகிடும். இதுலேயே எல்லாமே தெரியும். அந்த ஏபிஐ வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஜாப் வந்து ஸ்க்ராப்பிங் ஆகும். இந்த ஜாப் ஸ்க்ராப்பிங் வந்து நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஒரு கூகுள் ஷீட்டில் போடுறோம். அந்த கூகுள் ஷீட்டுக்கான கான்ஃபிக் அதெல்லாம் 1 by 1 சொல்கிறேன். அடுத்து அதை வந்து ரீட் பண்ணுறோம். அதை ரீட் பண்ணிட்டு ஒரு கோடு எழுதி அதை ஜேசனாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்புறம் லூப்பில் வந்து ஏஐக்கு அனுப்புகிறோம். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீவேர்டெலாம் ஃபைன் பண்ணுன்னு. அடுத்து நம்மளோட ரெஸ்யூமை ரீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதையும் அந்த கீவேர்டையும் கொடுத்து எனக்கு ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். க்ரியேட் பண்ணதை எடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இப்போ நடக்கிற ப்ராசஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இப்போது 3:18 ஆகுதா டைம். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 2 டைம் வந்து ரன் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம 2 ஜாப் வந்து சர்ச் பண்ணதுனால 2 டைம் வந்து இந்த லூப் ரன் ஆகிருக்கும். நம்ம வந்து அந்த ட்ரைவில் வந்து நம்ம அப்டேட்டடான ரெஸ்யூம் அப்டேட் ஆகிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது 3:18க்கு 2 ரெஸ்யூம் அப்டேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்க என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராம்ப்ட் எவாலுவேட் அனாலிசிஸ் சொல்லிட்டு இதோட ரெஸ்யூமோட இன்னும் வந்து அந்த டிசைனு, ஃபாண்ட் சைஸு அதெல்லாம் இன்னுமே ஒர்க் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அந்த பைத்தான் ஸ்கிரிப்டில் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணோன்னாக்கா நல்லாவே வரும். இது வந்து இதுவே ஆனால் கொஞ்சம் போதுமானது. இந்த ரைட் சைடில் ஃபோட்டோவை போட்டு மெயில் ஐடியை போட்டோன்னாக்க இந்த ரெஸ்யூமே ஓகே தான், 1 பேஜ் ரெஸ்யூமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களோட ப்ரீவியஸ் ரெஸ்யூம்லேருந்து எல்லா டேட்டாவையும் எடுத்து அதிலேருந்து இந்த ரெஸ்யூமுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து மாற்றிருக்கோம். ப்ளஸ் ப்ராஜெக்ட்டும் போயிருக்கும். நான் வந்து கம்பேர் பண்ணி சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இது வந்து இன்னொரு ரெஸ்யூம், அப்போவே கிரியேட் ஆன இன்னொரு ரெஸ்யூம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஏஐ, அதாவது 2 ஜாப் அப்ளை பண்ண போகிறோம். 2மே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் கிரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சென்னை டேட்டா சயின்டிஸ்ட்னு வந்திருக்கும், இது கண்டென்ட் அனலிஸ்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டுமே எல்லாமே வேறு தான் இருக்கும். கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த என்னென்னலாம் ஸ்கில் இருக்கோ அதுவுமே வந்து டெய்லர்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்கில் வந்து இதுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, இந்த டாக்குமெண்ட் ஃபைலை எடுத்து அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணோம். அது நான் இன்னும் இன்டெகிரேட் பண்ணல. அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பண்ணிடுறேன். இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, ஜாபை வந்து ஸ்க்ராப் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்கணும். அதாவது ஜாப் டீட்டெயில் என்ன எப்படி அப்படின்னு சொல்லி ஸ்க்ராப் பண்ணி எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணணும். அந்த ரெஸ்யூமை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஜாப் அப்ளை பண்ணணும். இதுதான் அதோட ஃப்ளோ. இதுக்கு வந்து நீங்கள் வந்து தேவையானதெல்லாம் என்னென்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அது எப்படி பண்ணணுன்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, AP5ன்னு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேணும். ரெண்டாவது வந்து எனி ஏஐயோட API கீ வேணும். டீப்சீக்காக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஓப்பன் ஏஐயாக இருக்கலாம், இல்லைனா கிளாடாக இருக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பெய்டு தான் யூஸ் பண்ணுறேன். $5 யூஸ் பண்ணுங்கள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பெய்டு வெர்ஷன். நீங்கள் ஃப்ரீயில் உங்கள்கிட்ட வந்து நல்ல ஸ்பெக் லேப்டாப் இருக்குன்னா நீங்கள் ஒலாமாவை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அது வந்து நான் எந்த இடத்துலலாம் ஏஐ யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் கன்சோலில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிங்க. ஏன்னா இதில் வந்து கூகுளில் வந்து ட்ரைவு, டாக்ஸு, ஷீட் இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இன்ட்ராக்ட் பண்ணுறோம். டேட்டாவை அப்லோட் பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோம், அதை மாடிஃபை பண்ணுறோம். ஸோ எல்லாமே நான் வந்து கூகுளோடைய டூலை யூஸ் பண்ணியே பண்ணுறதுனால கூகுள் க்ளவுட் கன்சோலில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். 4வதாக ஒன்று இருக்குது. லோக்கலில் வந்து நீங்கள் எந்த டிவைஸில் NI10 ரன் பண்ணுறீங்களோ அதில் வந்து பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
ஏன்னா ஒரு குட்டி ஸ்கிரிப்ட் வந்து நடுவில் ரன் பண்ணணும். வந்து என்னன்னா ரெஸ்யூமை வந்து கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு ரீடபிள் ஃபார்மாக மாற்றுறதுக்கு வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு பைத்தான் கோட் யூஸ் பண்ணதுனால இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனாக்க நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்லோட் பண்ணி கூட ரன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு 1 by 1 சொல்லிடுறேன். ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமானதுன்னா API தான். ஸோ நீங்கள் நார்மலாக API போனீங்கன்னாக்க இப்படி தான் இருக்கும். இந்த API பார்த்தீங்கன்னாக்கா லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நாக்குரி ஜாப் ஸ்கிராப்பர்னு. அது வந்து 1000 ஜாப்ஸுக்கே வந்து லெஸ் தென் $1 தான். ஸோ இந்த மாதிரி அதுவே ஜாப் ஸ்கிராப் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு வந்து நீங்கள் சம் இன்புட் அதெல்லாம் தரணும். நீங்கள் அதெல்லாம் இங்கே எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு APIக்குள்ளே போயிட்டு API எண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுங்க. அந்த இடத்துல வந்தீங்கன்னா கடைசியாக வாங்க ரன் ஆக்டர்ஸ் சிங்க்ரனைஸ்லி அண்ட் கெட் டேட்டா செட்ஸ்ன்னு இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம டேட்டா செட்ஸ் எடுத்து நம்ம மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு தேவையான டெய்லர்டு ரெஸ்யூம்லாம் கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நேராக NI10 வந்துட்டிங்கன்னா ட்ரிகர் வந்து இப்போதைக்கு நான் மேனுவலாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைனாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போதைக்கு இது தேவையில்லை. நீங்கள் 10,000 ஜாப் அப்ளை பண்ணனாலும் நீங்கள் இந்த மேனுவல் கிளிக் பண்ணாலும் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ட்ரிகர் இது எப்பயுமே நீங்கள் வந்து NI10 பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிகர் இருக்கணும். ரெண்டாவது வந்து நான் வந்து அந்த API எடுத்த APIயை வந்து நான் இங்கே லிங்காக கொடுத்து அந்த லிங்க்லேருந்து ஸ்கிராப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து எடிட் நோடுன்னு சொல்லுவாங்க. செட் நோடு, முன்னாடி செட் நோடு இருந்தது, இப்போ வந்து இது எடிட் நோடுன்னு மாற்றிட்டாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க ஜஸ்ட் இன்புட்டை வந்து ஜாப் URLன்னு கொடுத்துட்டு நம்ம இப்போ காப்பி பண்ண URL இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த காப்பி பண்ண URLை நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அதுதான் அந்த ஜஸ்ட்டு நம்ம வந்து API அப்படியே கொடுக்காம அதை ஒரு வேரியபிளாக வச்சுக்கிட்டு அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஸ்கிராப் பண்ணி அந்த டேட்டாவை எடுக்க போகிறோம். ஸ்கிராப்பிங் உள்ளே போனீங்கன்னாக்க ஜஸ்ட் அந்த URLை கொடுக்குறோம். அதுக்கப்புறமேட்டா இந்த JSON இன்புட் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து JSON இன்புட் வந்து ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்படியே சீக்கிரமாக சொல்லிடுறேன். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எங்கே கொடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்னஸ் வந்துன்னா லாஸ்ட்டு 30 டேஸில் வந்து ஜாப் போஸ்ட் பண்ணது மட்டும் எனக்கு தாங்கன்னு சொல்லியிருக்கேன். கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். நான் வந்து என்ன ஜாப் சர்ச் பண்ண போகிறேனோ அந்த கீவேர்டு தரணும். இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து கீவேர்டு வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. மேக்ஸிமம் ஜாபுங்கிறது இப்போ உங்களுக்கு 1000 ஜாப் சர்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல 1000 கொடுத்தா போதும். நான் இப்போதைக்கு டெமோ பர்பஸ்க்காக 2ன்னு கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஷார்ட் பை வந்து ரெலவன்ஸாக இருக்கணும். இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டு வேறு எதுவும் வரக்கூடாது. அதுக்காக இது மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த பேஜில் இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்க்ராப் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்க எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன வேணும்னா ஜாப் டைட்டில் வேணும், கம்பெனி நேம் என்ன, அடுத்தது வந்து ஜாப் போஸ்ட் லிங்க் என்ன, அப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னா என்ன. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி செட் நோடு தான். இந்த மாதிரி டேட்டா எடுக்கிறது, டேட்டாவை மாற்றுறதுக்கெலாம் நீங்கள் செட் நோடு யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி செட்டுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இது வந்துடும். அதுதான் அது. நீங்கள் இந்த மாதிரி நோடெலாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் இங்கே சர்ச் பண்ணாலே தெரியும். இது வந்து HTTP ரெக்வஸ்ட்டு. ஸோ இது வந்து HTTPS ரெக்வஸ்ட்னாக்கா நான் வர APIயை கொடுத்து வர ரெஸ்பான்ஸை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அதுதான் இந்த ஸ்டெப்பு. வர ரெஸ்பான்ஸை எடுத்து நான் ஒரு கூகுள் ஷீட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கூகுள் ஷீட்டில் போடணும். ஸோ இப்போ வந்து ரெண்டாவது என்னென்னா ஒரு கூகுள் ஷீட் வந்து உங்கள் ஜிமெயிலுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஜிமெயிலுக்கு நான் இப்போ வந்து என் ஜிமெயிலுக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னென்ன ஹெட்டிங் இருக்கணும்னா ஜாப் போஸ்ட் லிங்க் ஒன்று இருக்கணும், கம்பெனி நேம் இருக்கணும், ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஜாப் டைட்டில் என்ன, ஜாப் கீவேர்டு. இந்த கீவேர்டு வந்து ஏஐலேருந்து வந்த அவுட்புட்டு. இது நீங்கள் தேவையில்லை. இந்த 4மே நீங்கள் இன்புட்டாக தரணும். அதுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஜாப் போஸ்ட் லிங்க்கு, கம்பெனி நேமு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் டைட்டில், ஜாப் கீவேர்டு. இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு கூகுள் ஷீட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. அதை எப்படி நீங்கள் இங்கே இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுள் ஷீட்டை நீங்கள் அங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். அப் அண்ட் ரோன்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், அதை கொடுக்கணும். கூகுள் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. கூகுள் கன்சோலுக்குள்ளே போயிடுங்க. கூகுள் கன்சோலுக்குள்ளே போனீங்கன்னாக்க ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக அந்த க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி NI10 AI க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் எந்த கூகுளோட சர்வீஸ் யூஸ் பண்ணனாலும் இந்த மெத்தட் தான். இதை வந்து நீங்கள் நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேராக கூகுள் க்ளவுட் கன்சோல் போங்க, நியூ ப்ராஜெக்ட்லையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ப்ராஜெக்ட் நேம் ஏதாவது கொடுங்க, டுட்டோரியல் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு க்ரியேட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ அது க்ரியேட் ஆகிடும். இப்போ போயிட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். இந்த டுட்டோரியல்னு கிளிக் பண்ணுங்கள்.
இதில் வந்து நீங்கள் ஏபிஐ வந்து இப்போ வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்தீங்கன்னா ஏபிஐ அண்ட் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அந்த ஏபிஐ சர்வீஸ்க்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே எனேபிள் ஏபிஐஸ் அண்ட் சர்வீஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஏபிஐ சர்வீஸ் அண்ட் டூல்ஸ்லாம் வேணுமோ கூகுளோடது நீங்கள் இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா கூகுள் ஷீட் வேணும். கரெக்டாக கூகுள் ஷீட்டுன்னு டைப் பண்ணிங்கனாக்கா கூகுள் ஷீட்ஸ் ஏபிஐன்னு வரும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து க்ளவுடில் போயிட்டு ஏபிஐ எனேபிள் பண்ணி க்ரெடென்ஷியல் எடுக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஸ்டெப் இருக்குது. என்னென்னா நம்ம மெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு 2 டேட்டா கிடைக்கும். ஒன்று வந்து கிளைண்ட் ஐடி, இன்னொரு கிளைண்ட் சீக்ரெட். இது 2 இருந்தால் தான் வந்து அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ரைட் சைடில் வந்து கிரியேட் க்ரெடென்ஷியல்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸ்லாம் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் ஷீட் ஏபிஐன்னு கொடுத்துட்டு யூசர் டேட்டான்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து ஸ்கோப் வந்து ஆப்ஷனல்னு இருக்கும், அதை விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ. இது வந்து ஓஆத் கிளைண்ட் ஐடி என்னன்னு கேட்கும். அது வந்து வெப் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து இதெல்லாம் நேம்லாம் அப்படியே இருக்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆத்தரைஸ்டு ரீடைரக்ட் யூஆர்ஐஸ்னு இருக்கும். அதில் ஆட் யூஆர்ஐஸ்னு கொடுத்துட்டு நீங்கள் N8N வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் ஷீட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு ரீடைரக்ட் யூஆர்எல் வரும். இதை இங்கே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். பண்ணிட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்காக க்ரியேட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ க்ரியேட் ஆனது இங்கே வருது இல்லை இந்த கிளைண்ட் ஐடி, இதை காப்பி பண்ணி இதை வந்து இங்கே கிளைண்ட் ஐடியில் கொடுக்கணும். கிளைண்ட் சீக்ரெட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டன்னுன்னு கொடுத்துட்டு க்ரெடென்ஷியல்ஸ் போங்க. அந்த இடத்துல போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடிட் ஆப்ஷன் ஒன்று காட்டும். அங்கே போனீங்கன்னாக்கா கிளைண்ட் சீக்ரெட்டும் கிளைண்ட் ஐடியும் ஒன்றாவே இருக்கும். இது வந்து கிளைண்ட் ஐடி நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து கிளைண்ட் சீக்ரெட். இது 2மே கொடுத்தீங்கன்னா இது எல்லா அப்ளிகேஷனுக்கும் அதான். கூகுளோட எல்லா அப்ளிகேஷனும் இந்த ப்ராசஸ் தான். இது நான் கூகுள் ஷீட்டுக்கு சொன்னேன்ல, இதே மாதிரியே ஜிமெயிலாக இருக்கட்டும், கூகுள் டாக்ஸாக இருக்கட்டும், வேறு என்ன இருக்குது, கூகுள் டிரைவ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டும் கொடுத்து இந்த ரீடைரக்ட் யூஆர்எல் வந்து உங்களோட அப்ளிகேஷனில், அதாவது க்ளவுட் அப்ளிகேஷனில் கொடுத்தீங்கன்னா சீம்லெஸ்ஸான கனெக்டிவிட்டி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்துட்டு சைன்இன் வித் கூகுள், நீங்கள் இப்போ ப்ராஜெக்ட் எந்த அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணீங்களோ அதை இங்கே சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். இதுதான் இந்த ஸ்டெப்பு. இதை நான் ஆல்ரெடி பண்ணதுனால இது தேவையில்லை. நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்துடும்னா கூகுள் ஷீட் அக்கௌண்ட்டுன்னு வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் வந்து அது வந்துச்சுன்னா கூகுள் ஷீட்டில் நீங்கள் வந்து ரீட் அண்ட் ரைட் 2மே பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் இது ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் இருக்கும். க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ரோ அப்பன் பண்ணுறது, பண்ணி அந்த அப்பன் பண்ண ரோவில் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் இருக்கும். நம்ம வந்து அப்பன் ரோ பண்ணுறோம், ஏன்னா நம்மளுக்கு இந்த 4 இன்ஃபர்மேஷனையும் நம்மளோட கூகுள் ஷீட்டில் வந்து அப்பன் பண்ணணும். கரெக்டாக? இப்போ இந்த 4 இன்ஃபர்மேஷனும் இங்கேருந்து வந்ததுனால தான் பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் எவாலுவேஷன் அனலிஸ்ட், இங்கே பாருங்கள், ஜாபோட டிஸ்கிரிப்ஷனு, ஜாபோட போஸ்ட் லிங்க்கு, டைட்டில், இது எல்லாமே என்ன ஆகும்னாக்க இந்த இது ரன் ஆனி முடித்த உடனேவே இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு நான் வந்து காட்டணுன்னாக்க டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இந்த நோடை மட்டும் நான் திருப்பி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கா, நான் இப்போ இங்கே ரன் பண்ணுறேன் பாருங்கள், ஷீட்டில் வந்து அப்டேட் ஆகும். முன்னாடி டெலிட் பண்ணியிருந்தேன்ல, இப்போ பார்த்தீங்கன்னா 2மே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஜாப் கீவேர்டு வந்து நம்ம ஏஐ வச்சு எடுப்போம். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு டெய்லர்டு ரெஸ்யூமை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அந்த ரெஸ்யூமை வந்து நீங்கள் ட்ரைவில் திருப்பி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப் என்னென்னா அந்த ட்ரைவ்லேருந்து எடுத்து ஜாப் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப்பு தான் இது. நடுவில் இருக்கிற இந்த ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு. ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா ஃபஸ்ட்டு ஜாபை வந்து ஸ்க்ராப் பண்ணி அந்த கூகுள் ஷீட்டில் போட்டோம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணோம்னாக்க நம்மளுடைய ரெஸ்யூம் ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும். ப்ளஸ் வந்து கரண்ட்டாக வந்து அந்த ஜாபுக்கு என்னென்ன கீவேர்ட்லாம் வேணும், அதாவது ரெஸ்யூமை வந்து பார்த்தாக்க அந்த கீவேர்ட்ஸ்லாம் இருந்தாக்க உங்களை அப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம ஏஐ கிட்ட இன்புட் கொடுத்து வாங்குகிறோம். அதுக்கு நான் வந்து ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஏஐ வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ கூட யூஸ் பண்ணலாம். பட் ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது, ஏன்னா ஸ்லோனஸ்னால. இது வந்து ஓப்பன் ஏஐ வந்து $5 நான் அதுவும் எப்படி பண்ணுறது சொல்கிறேன். ஸோ இப்போது ரெஸ்யூம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணுன்னாக்க நீங்கள் ஷீட்டை போயிட்டு ஷீட்லேருந்து 1 by 1 இப்போ வந்து நம்ம ரீட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா அப்டேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஷீட்டை வந்து இப்போது
அதுலேருந்து ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கெட் ரோஸ்ன்ற ஆப்ரேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து அப் அண்ட் ரோ, இப்போ வந்து கெட் ரோன்ற ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறோம். அது வந்து என்னன்னாக்கா அந்த ஷீட்லேருந்து இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து இப்போ தரும். ஓகேவா? இப்போ நான் இப்போ வந்து டெஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு, அதாவது இந்த ஸ்டெப்பை வந்து டெஸ்ட் பண்ண சொல்கிறேன்னா இப்போ வந்து அந்த ஷீட்டை வந்து ரீட் பண்ணி தரும். இதுக்கு முன்னாடி வந்து என்ன வந்திருக்குன்னா வந்ததை ரீட் பண்ணி ஷீட்டில் போட்டோம். இப்போ ஷீட்டில் என்னென்ன இருக்கோ 1 by 1 ரீட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 2 இருக்கிறதுனால 2 வந்துச்சு. இதுவே 100 200 இல்லை 1000 ஜாப்ஸ் இருந்தாலும் 1 by 1 ரீட் ஆகி இந்த மாதிரி ஜேசானாக வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த கூகுள் ஷீட். இந்த கூகுள் ஷீட்டும் நீங்கள் எப்படி இந்த ஷீட்டுக்கு ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஆட் பண்ணிடுங்க. அடுத்து இதை வந்து கோடு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நான் வந்து இப்போ இதை லூப்பில் போட போகிறேன். இப்போ இந்த 2 இருக்குனாக்க நீங்கள் வந்து 2 டைம் அந்த ப்ராசஸ் வந்து ஃப்ளோவை வந்து பண்ணணும். இதுவே வந்து 100 ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 100 டைம் அந்த லூப் வந்து ரன் ஆகணும். அதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து சிம்பிளான ஒரு கோடு இது. ஜஸ்ட்டு என்னென்னலாம் வேணும், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஐட்டமோடைய இண்டெக்ஸ் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அந்த இண்டெக்ஸை எடுத்து 1 by 1 ரன் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ எனக்கு 2 இருக்கிறதுனால இப்போ 2 டைம் இந்த லூப் வந்து ரன் ஆக போகுது. ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ணனாக்க எனக்கு வந்து என்ன வரும்னா இந்த மாதிரி 2 ஐட்டம் வரும். ஓகேவா? இந்த 2 ஐட்டமை நான் தனியாக பிரிக்கிறதுக்காக தான் இந்த கோடு யூஸ் பண்ணேன். ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் லூப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த நோடு வந்து கோட் நோடு. நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி கோட் நோடு எடுத்துக்கோங்க. இது வந்து லூப் நோடு. நீங்கள் எந்த நோடு ஆட் பண்ணாலும் இங்கே ப்ளஸ் கொடுத்து நோடு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லூப் நோடு வந்து என்னன்னாக்க இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ஜாப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ஜாபையும் நான் வந்து 1 by 1 பண்ணி நான் அப்ளை பண்ணணுனாக்க ஒரேடியாக தந்தாக்க கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஜாப் மட்டும் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜாப் மட்டும் எடுத்து அதை வந்து ரெஸ்யூம் அது க்ரியேட் பண்ணி நீ ட்ரைவில் அப்லோட் பண்ணுறீங்க, இல்லைனா ஜாபே அப்ளை பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாக. அதுக்கப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் 3 அப்படின்னு ஒரு லூப் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த லூப்பு. இந்த லூப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஏஐ கிட்ட வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து கீவேர்டு வாங்க போகிறோம். அது வந்து என்னன்னாக்க இதுவும் அதே தான். இப்போது நீங்கள் வந்து ஓப்பன் ஏஐயோட நோடை வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா அதோட ஏபிஐ கீயை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். க்ரியேட் நியூ க்ரெடென்ஷியல் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ கீ இல்லைனா எந்த ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதோட கீயை இங்கே இன்டெகிரேட் பண்ணிட்டா போதும். அது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். நான் வேணால் என்னோடைய சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிருக்கேன். அதனால் வந்து இது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு $5 போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கான ப்ராம்ப்ட் என்னன்னாக்க ஜஸ்ட்டு வந்து வாட் ஆர் தி கீவேர்ட்ஸ் இன் தி ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரேங்க் தி கீவேர்ட் ஃப்ரம் தி கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு தி லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். என்னோட ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த கீவேர்ட்லாம் இருந்தால் தான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெஸ்யூம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கா, இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணாலே வந்துடும். ஸோ அப்படி தான் இங்கே எல்லாம், ஏன்னா இது நோ கோட் லோ கோட் டூலு, அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணணும். ஓவரால் ஃப்ளோ தெரிஞ்சால் போதும். அடுத்து இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்க இது ரன் ஆகிட்டு என்ன வருதுன்னு பாருங்கள். நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகிறேன். இது என்ன பண்ணோன்னா பேஸ்ட் ஆன் தி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் யூ ப்ரொவைட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து அவுட்புட் ஆஃப் ஏஐ. நான் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து எனக்கு கீவேர்டு கொடுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனோட கீவேர்டை வந்து நம்ம ஷீட்டில் வந்து அப்டேட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதை வந்து அதே தான் கூகுள் ஷீட்டில் வந்து இந்த ஆப்ரேஷனில் அப்டேட் ரோன்னு கொடுத்துட்டு அந்த ரோவை வந்து நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து உள்ளே போட்டு அந்த ஷீட்டை வந்து நீங்கள் மேப் பண்ணாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆன் தி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் யூ ப்ரொவைடட் அப்படின்னு இருக்கா. நீங்கள் அதை வந்து கூகுள் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்திருக்காது. இப்போ வந்து பேஸ்ட் ஆன் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கு. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் அவ்வளோவா இல்லை. நீங்கள் வேணால் இது அடுத்த எக்ஸாம்பிளில் நான் காட்டும்போது காட்டுறேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்யூம் வந்து நல்லாவே டெய்லர்டாக வரும். அதுக்காக தான் இன்னொரு ஏஐ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணுனாக்க இன்னுமே வந்து நம்மளோட ரெஸ்யூமையும் என்ன ஸ்கில் தேவையோ அதையும் மிங்கிள் பண்ணி ஒரு டெய்லர்டு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். என்னன்னாக்க உங்களோட ரெஸ்யூமை வந்து கூகுள் டிரைவில் போட்டுக்கணும். இது வந்து கூகுள் டாக்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த டாக்குமெண்ட் அக்கௌண்ட்டை வந்து எதுக்குனாக்க உங்களோட ரெஸ்யூமை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி அந்த ரெஸ்யூமையும் இதுக்கு முன்னாடி வந்த கீவேர்டையும் நம்ம மேப் பண்ணி ஒரு டெய்லர்டு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் தான் இது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட்டோடைய ஐடியை கொடுத்தா போதும். நான் உங்களுக்கு வந்து கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து சும்மா நானாக க்ரியேட் பண்ண ரெஸ்யூம். இதில் வந்து இந்த ஐடியா தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஐடியா தான் இது வந்து ஜென்ரல். இப்போது நீங்கள் கரண்ட்டாக வச்சுருக்க ரெஸ்யூம் இதில் சும்மா அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டோ இல்லை என்னென்ன பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அன்சேஞ்சபிளாக இருக்கணும். ஏன்னா ஃபுல்லாகவுமே சேஞ்ச் பண்ணிலாம் எப்படி அது ரியலிஸ்டிக்காக இருக்காதுல்ல. அதனால்
இந்த மாதிரி டேட்டாவுக்காக நம்ம டாக்ஸில் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணாலும் சரி, நீங்கள் டிரைவில் அப்லோட் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து இந்த ஐடி மட்டும் நம்மளுக்கு வேணும். இதுதான் வந்து உங்களோட டாக்ஸ் ஐடி. அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டு இந்த கூகுள் டாக்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணால், இதுக்கு முன்னாடி எப்படி கூகுள் ஷீட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க, க்ளவுடில் போயிட்டு ஏபிஐ கிளைண்ட்ஸு அதெல்லாம் பண்ணீங்களே, அதே மாதிரியே இங்கே எனேபிள் சர்வீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து எனேபிள் ஏபிஐ அண்ட் சர்வீஸ்னு வரும். அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க கூகுள் டாக்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து எனேபிள் பண்ணிட்டு அதே மாதிரியே நீங்கள் வந்து கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டும் நீங்கள் கொடுக்கணும். எந்த நீங்கள் கூகுள் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் க்ளவுடில் வந்துட்டு அதோட ஐடியும் சீக்ரெட்டையும் வந்து எனேபிள் பண்ணி அதை வந்து ரீடைரக்ட் யூஆர்எலோட இது பண்ணணும். இப்போ அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை ஜஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை வந்து இப்போ ரீட் பண்ணோன்னா இது வந்து அவுட்புட் ஆஃப் ஏஐ, இது வந்து நம்மளோட ரெஸ்யூம்லேருந்து வர கண்டென்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஏஐ கிட்ட நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, எனக்கு வந்து ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கான ப்ராம்ப்ட் என்னன்னாக்கா, யூ ஆர் ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் ரைட்டர், ஏடிஎஸ் எக்ஸ்பர்ட், இந்த மாதிரி என் ரெஸ்யூமை வந்து ரீரைட் பண்ணு. அதுக்கான இன்புட் என்னன்னாக்கா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது, ஜாபோட டைட்டில் இங்கே இருக்குது, என்னோட ரெஸ்யூமும் இங்கே இருக்குது. இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்க எல்லாத்தையுமே மாற்றிடாத, கொஞ்சம் ஹியூமன் டச்சும் இருக்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராம்ப்ட்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ரன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும். இது எந்த அவுட்புட்னாக்க, ஆல்ரெடி இருக்கிற உங்கள் ரெஸ்யூமும் இதுக்கு முன்னாடி ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வச்சியும் அந்த கீவேர்டை வச்சியும் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு இது கிரியேட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்குனாக்க, இங்கே வந்து என்ன வந்திருக்குனாக்க உங்களோட ஃபைனல் இதான், இந்த ஜாபுக்கான ரெஸ்யூம் வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அது கிரியேட் ஆனதும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீடபிள் ஃபார்முக்காக மாற்றுறோம். அந்த ரீடபிள் ஃபார்ம் மாற்றுறதுக்கு இது என்னன்னாக்க ரீட் ரைட் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து லோக்கல்லே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், அதுதான் மெத்தட். ஏன்னா நான் இப்போ க்ளவுட்லேயே போய் எடிட் பண்ணி மாற்றுறதுக்கு பதிலாக நான் டவுன்லோட் பண்ணிட்டு என்னோடய ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த மெசேஜ் கண்டென்ட்டை வந்து இங்கே கொடுத்துட்டு ரன் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு ஃபைலாக மாறிடும், ஒரு டெம்பரரி ஃபைலாக ஆகிடும். நான் எங்கே அதை கொடுத்துருக்கேனாக்க டவுன்லோட்ஸில் வந்து NI10ன்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். நான் இதில் 1 by 1 சொல்கிறேன். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னாக்க temp.txtன்ற ஃபைல் தான் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். இது வந்து நம்ம ரெஸ்யூமை வச்சு க்ரியேட் ஆகிற ஒரு சாம்பிள் ரெஸ்யூம். இதுதான் வந்து ஜாபுக்கு டெய்லர்டாக க்ரியேட் ஆகிற கான்டென்ட். இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம ரெஸ்யூமை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு, இது டாக்ஸ் இல்லை, இப்போது இந்த ரெஸ்யூமை ரீட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டட் ரெஸ்யூம் வந்து இங்கே க்ரியேட் பண்ணோம். அதுக்கு இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து என்னன்னாக்க, ஃபைலை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கூகுள் சாம்பிள் ரெஸ்யூமை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதையும் லோக்கலில் எடுத்து நான் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற ரெஸ்யூமை வந்து நம்ம ஆல்ரெடி டாக்ஸில் ரீட் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னாக்க நம்ம பிடிஎஃபாக வந்து அதை எடுத்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற டெம்பரரி ஃபைலையும் எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃபார்மேட்டிங்க்கு என்ன பண்ண போகிறோம்னா, அதையும் லோக்கலில் ஸ்டோர் பண்ணுறோம், உங்களோட ரெடியான ரெஸ்யூமையும் ஸ்டோர் பண்ணி ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பைத்தான் வந்து உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிருந்தால் போதும். அதை வந்து எக்ஸிக்யூஷன் நோடுன்ற ஒரு நோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை இது பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணி அதை என்ன பண்ணுங்கிறத சீக்கிரமாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து என்ன பண்ணுனாக்க, என்னோடைய ரெஸ்யூமை பார்த்துட்டு அந்த ரெஸ்யூமுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஃபார்மேட்டிங் பண்ணுறது தான். இப்போ ஃபார்மேட்டிங் பண்ணுறதுனா, நான் எனக்கு அடுத்த வாட்டி வேறு ஃபார்மேட்டில் வேணுனாலும் நான் இந்த ஸ்கிரிப்டை எடிட் பண்ணாலே போதும். இது நான் வந்து ChatGPTல போட்டு தான் வாங்கினேன். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ப்ராம்ப்ட் கொடுத்து எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் வேணுன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டிங்கன்னா பைத்தான் வந்து இதுவே தந்துடும். இதுக்கான டிபெண்டன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸுங்கிற ஒரே ஒரு டிபெண்டன்சி தான். அதை வந்து பிப் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட லோக்கலில் வச்சுக்கோங்க. மற்றபடி இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான். இந்த ஸ்கிரிப்டை எடுத்து ரன் பண்ண போகிறோம். இப்போ இந்த நோடு வந்து இப்போ நான் ரன் பண்ணிட்டு இந்த நோடையும் ரன் பண்ணுறேன். இதுதான் ஃபைனல் நோட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அப்டேட் ஆகும். இதுக்கு வந்து இது ரன் ஆகி முடிஞ்சோடனே என்ன பண்ணுறோன்னாக்க, நேராக போயிட்டு பார்க்குறோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 3:48 ஆகுதா. இப்போது லேட்டஸ்ட்டாக இது அப்டேட் ஆகிருக்கு, இதுதான் அப்டேட் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது என்ன ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரன் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேட்டஸ்ட்டு பாருங்கள்,
ப்ராம்ப்ட் எவால்யூஷன் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். இது வந்து ப்ராம்ப்ட் எவால்யூஷன் அனலிசிஸ் தான். இப்போ அதுக்கும் இதுக்குமே எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு வாட்டியும் வேறு அதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். ஏஐ கான்டென்ட் அனாலிசிஸ் போட்டு இந்த மாதிரி டெய்லர்டு ரெஸ்யூமை வந்து அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னுமே இதை வந்து கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபார்மேட் பண்ணி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஏபிஐ இருக்குல்ல இங்கே மேலே, அந்த ஏபிஐ இந்த கூகுள் ஷீட்டில் இருக்கும் ஆல்ரெடி. ஐ மீன் ஜாப் போஸ்ட் லிங்க் இருக்கும். நீங்கள் இந்த ஏபிஐயை வச்சு அந்த ரெஸ்யூமை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து இதுலேருந்து இன்னொரு 2-3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்டோடைய ஜேசன் ஃபைலை வந்து நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலுமே நான் டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நிறைய டவுட் வந்தது. நான் வந்து 1 by 1 டாக்குமெண்ட் படித்து தான் சால்வ் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா என்கிட்ட பிங் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கைடும் பண்ணுறேன். இது இல்லை எனக்கு நீங்கள் இதை டேரெக்டாக யூஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னீங்கனாக்கா 1 week வெயிட் பண்ணுங்கள். நான் எங்கேயாவது ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வேணால் தரேன். பட் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.